திருவயிற்றூர்ல மாணவன் படுகொலையை வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் கடந்து போயிட்டாங்க. எதிர்க்கட்சி கையில் எடுக்கலையேன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு சட்டமன்றத்தை முதல் தீர்மானமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பரபரப்பா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் முதல்வர் விஜய் அங்கே சபையில இல்லை. இதுக்கு பதில்கள் வந்து அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உளுந்தூர்பேட்டையில மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாடு நடக்கக்கூடிய பகுதிகளில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடி இருக்கதா இன்னைக்கு செய்தி வருது. கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விட்டுருக்கதா என்னன்னு கேட்டோம்னா, அதுக்கு காரணம் கேட்டோம்னா என்ன பதில் சொல்றாங்கன்னா, மாணவர்களின் பாதுகாப்பை கருத்து கொண்டு நாங்கள் வந்து கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஒரு கட்சியினுடைய மாநாட்டுக்காக ஒரு கல்வி நிலையங்களை விடுமுறை விடக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் பாதுகாப்பு எதுல குறைபாடு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எதிர்கட்சி வந்து விஜய் ஆட்சி வந்து தொடர்ந்து அட்டாக் செய்வது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்ல விஜயோட வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் தடுக்கிறதுக்காக இது பண்றாங்க. வளர்ச்சி வந்து ஆட்சி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றதெல்லாம் விட்டுருங்க. அவங்களுக்கு அட்டாக் எதிர்கட்சினா அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த நாள் இனிய நாள். வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றோடு தாவேக அரசு பதவியேற்று 100 நாட்களை நிறைவு செய்திருக்கார்கள். இந்த 100 நாட்கள் ஆட்சியை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா, 717 மதுக்கடைகள் மூடியிருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். தொழில்துறை மாநாடு நடத்தியிருக்காங்க. ஒரு 67,000 கோடி ரூபா முதலீடு, 97 நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு ஒரு 67,000 கோடி ரூபா முதலீடு ஈர்த்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்காங்க. அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அரசு அலுவலகங்களில் அமைச்சர்கள் முதற்கொண்டு அதிகாரிகள் வரை அனைவரும் குறித்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கு. ஒரு சில அமைச்சர்கள் சரியான நேரத்துக்கு வர முடியலன்னா கூட அது சரியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். அமைச்சர்களே சரியான நேரத்துக்கு வரையில அதிகாரிகளும் சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க அப்படின்றது தான். அதுக்கு உதாரணமாக முதலமைச்சரே சரியான நேரத்துக்கு தலைமைச் செயலகம் வந்துடுறாங்க அப்படின்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இப்படி நல்ல திட்டங்கள் நிறையா இருந்தாலுமே, நல்ல செயல்பாடுகள் நிறையா இருந்தாலுமே, சரியாக அந்த அரசு மேலே விமர்சனம் சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் 1-2 விமர்சனங்களை மட்டும் நம்ம சொல்லுவோமே. தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் கொடுத்த மாதிரி நம்ம விவசாய கடன்களை ரத்து பண்ணல, முழுமையாக ரத்து பண்ணல அப்படின்றது ஒன்று வருது. அது ஒரு முதலமைச்சர் அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. இன்னுமே நல்லா தெளிவாக சொல்லணும். அது எப்போ முழுமையாக கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்றதையும் சொன்னால் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 717 மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னவங்க திடீர்னு பார்த்தா ஒரு 10-12 பிராண்டுகளுக்கு, அதாவது நான் சொல்றது மதுவை சொல்றேன், 10-12 பிராண்டுகளுக்கு வந்து தடை பண்றோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுநாள் அந்த தடை நீக்கம், மீண்டும் அது வந்து மதுக்கடைகளில் கிடைக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்லைனில் இன்று முதல் நீங்கள் ஆன்லைனில் வந்து விற்பனை பண்ணுறோம். நாங்கள் ஆன்லைன் விற்பனையில் வந்து நீங்கள் வந்து அதில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த நேரத்தில் எப்போ கிடைக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதாவது 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், சிறுவர்களுக்கு மது விற்க மாட்டோம்னு அங்கே ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டோம்னா நாங்கள் தான் பதிவு பண்ணியிருக்கோமேன்னு சிறுவர்கள் போடு வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இது மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றிக்கணும். அப்புறம் நேற்று நம்ம பேசியிருந்தோம், திருவயிற்றூர்ல மாணவன் படுகொலையை வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க, பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் கடந்து போயிட்டாங்க, எதிர்க்கட்சி கையில் எடுக்கலையேன்னு சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு சட்டமன்றத்தை முதல் தீர்மானமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பரபரப்பா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் முதல்வர் விஜய் அங்கே சபையில இல்லை. இதுக்கு பதில்கள் வந்து அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இவர்கள் கேட்கறத அவங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு சார்பாக வேலை கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு வேலை கொடுக்குறோம், அந்த குற்றவாளிகளை கைது பண்றோம், பாதிக்கப்பட்ட மாணவர் குடும்பத்துக்கு இந்த அரசு ஆறுதலா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அது எல்லா அரசும் பண்ற விஷயம் தான். அது நம்ம அதை சொல்ல வரல. இந்த குற்றங்களே நடக்காம தடுக்கிற அளவுக்கு, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிற அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். இதை வந்து நீங்க பதில் பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கல, இது உங்க ஆட்சியில தானே நடந்துச்சு, உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு பதில் இவங்க சொல்றாங்க. அது தீர்வு இல்லை. இந்த ஆட்சியில இது நம்ம முதலமைச்சர் சிறப்பா ஆட்சி பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்க அமைச்சர்கள், அந்த டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட அமைச்சர் விக்னேஷ் நினைக்கிறேன், அவரு அது சம்பந்தமா வந்து விளக்கம் கொடுக்காம, பதில் கொடுக்காம மற்ற அமைச்சர்கள்லாம் பதில் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தை பொறுத்தளவு இந்த 100 நாள்ல நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா
ஒரு கேள்வி கேட்டால் அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் எந்திரிச்சு பதில் சொல்லாமல் மற்றொரு துறை அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், இந்த மாதிரி சில சில தவறுகள் இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் சில சில தவறுகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து கர்நாடகாவில் தமிழக எல்லையொட்டி உள்ள வனப்பகுதியில் கர்நாடகத்தில் 3 அதாவது விவசாயிகள்னு சொல்கிறாங்க. அவங்க மேய்ச்சிருந்த மாடு காணாமல் போய் அந்த மாடு தேடி போகல அந்த விவசாயிகளை பிடிச்சி சுட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அதுக்கு கர்நாடக வனத்துறை நேற்றே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். கர்நாடக வனத்துறை வந்து அவங்க வந்து வேட்டையாட வந்தாங்க, அதனால தான் சுட்டோம். வேட்டையாடவே வந்தாலும் சுடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி யார் கொடுத்ததுன்னு தெரியல. இதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பல தலைவர்கள் வந்து கண்டன குரல் எழுப்பியிருந்தாங்க. முதல் கண்டன குரலாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அடுத்தடுத்து பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே இதுக்கு வந்து கண்டன குரல் எழுப்பியிருந்தாலுமே நம்ம முதலமைச்சர் வந்து இன்னும் எழுப்பலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கையில் கடைசியாக நேற்று இரவு வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு நம்ம மாநில மக்கள் பாதிக்கப்படையில் இன்னொரு மாநிலத்தில் பாதிக்கப்படையில் முதல் குரல் நம்ம முதலமைச்சர் குரலாக இருந்தால் நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து அந்த தவறே நடக்கக்கூடாது. அப்படி தெரியாமல் நடந்தாலும் அந்த தவறுக்கு வந்து உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 17 விசிகாவினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பல தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும் ஒரு ஒரு கவனிக்கத்தக்க வாழ்த்து எங்கேருந்து வந்திருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து வந்திருக்கு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 28வது வயசில் நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 36 வருஷங்களா நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை அதை விடாமல் பிடிச்சி இன்னைக்கு ஆட்சியில் பங்கெடுத்திருக்கீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சேனல் சார்பாகவும் விசிகாவுக்கு தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டோம். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விசிகா அந்த கட்சியினுடைய சார்பாக அதை உளுந்தூர்பேட்டையில் மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாடு நடக்கக்கூடிய பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் மூடி இருக்கதா இன்னைக்கு செய்தி வருது. கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விட்டுருக்கதா. என்னன்னு கேட்டோம்னா, அதுக்கு காரணம் கேட்டோம்னா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மாணவர்களின் பாதுகாப்பை கருத்து கொண்டு நாங்கள் வந்து கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விட்டுருக்கோன்ருக்காங்க. ஒரு கட்சியினுடைய மாநாட்டுக்காக ஒரு கல்வி நிறுவனங்களை விடுமுறை விடக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் பாதுகாப்பு எதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து அப்போ விசிகாவினுடைய மாநாடு வந்து மாநாட்டினால ஏன் மாணவர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது விளக்கம் கொடுத்தா கல்வி நிறுவனங்களும் கல்வி அமைச்சரும் இதுக்கான விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னைக்கு சில கேள்விகள் இருக்குது. அதுக்கு நமக்கான புரிதல் நமக்கு என்ன புரியுதோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு வார்த்தை பிஜேபி கட்சிக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே கொஸ்டின் எழும்பியிருக்கு. அதே மாதிரி உதயநிதியும் விஜயோட ஆட்சியை வந்து டம்மி அரசுன்னு சொல்லியிருக்காரு. பிஜேபியும் டிஎம்கேவும் விஜய் ஒரே நேரத்தில் ப்ரெஷர் கொடுப்பது எதனால? ப்ரெஷர்லாம் கொடுக்கல சார். முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரே நாடு பத்திரிகை விழாவில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் போய் அவர் சொல்ல வந்த கருத்து இப்படி தான் இருக்குமோன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சட்டமன்றத்தில் போய் நீங்கள் அப்பாவை காணுமே தேடுறதுக்கு பதிலாக வீட்டில் போயிட்டு அம்மாட்ட கேட்டிங்கன்னா அப்பா எங்கன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற கருத்தை தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது அவர் சொல்ல வந்த வார்த்தைகள் தடுமாறி தவறாக வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு இதுதான் அவர் சொல்ல வந்த வார்த்தையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. நம்ம கருத்தாக தான் சொல்கிறோம். அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உதயநிதி அவர்கள் சொன்னாங்கன்னா டம்மி அரசாங்கம், டம்மி முதல்வர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அது அவருக்கு அழகு இல்லை. அந்த பதவிக்கான மாண்பை அவர் காப்பாற்றணும். முதல்வரை வந்து டம்மி முதல்வர் இதை வந்து முன்னாலேயே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம பன்னீர்செல்வம் அவருக்கு முதல்வராக இருக்கையிலையும் மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கையிலையும் இப்படி தான் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா இவங்க ஆட்சியில் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருதோ அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள். அப்புறம் நேற்று நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போகையில் நல்லா ஜாலியாக போனான்றாரு. அப்புறம் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக தான் இருக்குது. பார்ப்போம். இது இந்த அரசாங்கத்தை வந்து இப்படி இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு அரசுகிட்ட இருந்து நீங்கள் என்ன வரும் மக்கள்கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
எதிர்க்கட்சி வந்து விஜய் ஆட்சி வந்து தொடர்ந்து அட்டாக் செய்வது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்ல விஜயோட வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் தடுக்கிறதுக்காக இது பண்றாங்களா? சார் விஜய் வளர்ச்சி அடைஞ்சனால தான் சார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சனால தான், அவங்க கட்சி வளர்ச்சி அடைஞ்சனால தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றதெல்லாம் விட்டுருங்க, அவங்கள அட்டாக் எதிர்கட்சினா அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. இது காலங்காலமா உள்ள நடைமுறை தானே. இப்போ முதல்வர் வந்து சிறப்பா நீங்க ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்லி கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறத தாண்டி தனி மனித அட்டாக் நிறைய வந்திருக்கு. நிறைய வந்து இப்போ திமுக சார்ந்தவங்களும் சொல்றாங்க, அதிமுக சார்ந்தவங்களும் சொல்றாங்க, பிஜேபி சார்ந்தவங்களும் சொல்றாங்க. கருத்தியில கருத்தை கொண்டு எதிர்க்கணும். சட்டமன்றம் இப்போ நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நீங்கள் அரசிட்ட வந்து கேட்டு பெறுங்க. மசோதா பட்ஜெட் மசோதா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மசோதாலையும் வந்து இது சரியில்லை, இது வந்து இதனால மக்களுக்கு பாதிப்படையும் அப்படின்ற கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்னதான் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாலுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப சோசியல் மீடியாலாம் பார்த்து தெளிவாக தான் இருக்காங்க. திமுக இதுக்கு தான் சொல்லுது, அதிமுக இதுக்கு தான் சொல்லுது, பிஜேபி இதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றதுல அவங்களாம் தெளிவா இருக்காங்க. அதனால முதல்வரையோ இல்லை பிரதமரையோ இல்லை அமைச்சர்களையோ தனிப்பட்ட முறையில் தாக்க வேணாம். அதே மாதிரி அமைச்சர்களும் சட்டமன்றத்தில் வந்து பேசையில எது முன்னாள் உள்ள ஆளுங்கட்சிகளை நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றியும் பேச வேணாம். ஏன்னா அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், சிறப்பாக பண்ண போறோன்றதை சொன்னா நல்லா இருக்கும். 100 நாள் ஆட்சியில் அடுத்தடுத்து அதை கடந்து போகல, அடுத்தடுத்து அவங்க சிறப்பாக ஆட்சி பண்ணி மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பாருங்க. மீண்டும் நாளை ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.